ஆந்திர பிரதேஷில் உள்ள கோனை ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பிரிட்ஜில் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம திருத்தணியாக ரீச் பண்ணிடுவோம். டு கோனை ஃபால்ஸ் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருத்தணி ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் திருத்தணி கோயில். போனீங்கன்னா அப்படியே மேலே கோயில் முருகர் கோயில் பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹைவே கிட்டே ஜாயின் ஆக போகிறோம். திருப்பதி ஹைவே கிட்டே ஜாயின் ஆக போகிறோங்க. இப்போது இதாங்க திருப்பதி டு சென்னை ஹைவே, ஆந்திர பிரதேஷ் டு சென்னை ஹைவே இதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆந்திர பிரதேஷ் செக் போஸ்ட் ரீச் பண்ண போகிறோம். இதை வந்து பாருங்கள், இதாங்க ஆந்திர பிரதேஷ் செக் போஸ்ட்டு. கரெக்டாக இந்த செக் போஸ்ட்டு தாண்டி அப்படியே போய்ட்டு வந்தோன்னா வச்சுக்கோங்க, சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக தாங்க இருக்கும். ஃபுல்லாக மரம் செடி கொடி தாங்க இருக்கும். பக்கத்தில் மலை எல்லாம் நிறைய இருக்குங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ரீச் பண்ணிடலாங்க. நம்ம இப்போ கிட்ட வந்துட்டாங்க. இதவங்க இந்த ரைட்டு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போனோம்னா கோனை ஃபால்ஸ் வந்துடுங்க. கொஞ்சம் போனோங்க உள்ளே போனோம்னா கோனை ஃபால்ஸ். ட்ராவல் பண்ணுற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக பக்கத்தில் ஃபுல்லாக க்ரீனிஷ் தான். சீக்கிரமாக போயிடுவோம் வாங்க. நாங்கள் போனது ஆக்டிவா 4G 2 பேர் தாங்க வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த மலை வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. வா, வேறு லெவல்ரா. அவ்வளோதாங்க, நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம். உள்ள என்ட்ரிக்கு மட்டும் ஃபீஸ் வாங்குறாங்கங்க. உள்ளே போயிட்டு பிறகு ஃபுல்லாக நிறைய மங்கீஸ் தான் நிறைய இருக்கும். பக்கத்தில் நிறையா ஸ்நாக்ஸ் கடை நிறைய இருக்குங்க. வாங்க இப்போ உள்ளே வந்துட்டோம். நாங்கள் இப்போது உள்ளே அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி வருதுன்றாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்க்கலாங்க. ரைட் சைடில் ஒரு ஆஃப் ரூட் போகிற மாதிரி ஒரு வழி இருக்குங்க. இப்போ அதை பிளாக் பண்ணிட்டுருக்காங்க. மேலே போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டுருக்காங்க. மேலே எதுவும் இது குட்டை மாதிரி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களாம் சொன்னாங்க, நிறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னவங்களாம் போவாங்களாம். இதே மாதிரி இந்த கோனை ஃபால்ஸ்னால் 3 கோணை இருக்குங்க. மொத்தம் தலைக்கோணை, நிறைய கோணை, 3 கோணை ஃபால்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுதான் கோனை ஃபால்ஸு. தண்ணி கொஞ்சமாக தான் வருது, பரவாயில்ல. கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. சூப்பராக இருக்குங்க வியூ. சுற்றி முற்றி பார்த்தா ஃபுல்லாக சுற்றி மலை, நடுவில் மட்டும் தண்ணி வருதுங்க. அப்படியே மேலே தாங்க அந்த குட்டை இருக்கான். வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே சுற்றி முற்றி பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அமேசிங்காக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சரிங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். திரும்ப நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.